சுரேஷ் சாலையின் கைது ஒரு கண்துடைப்பு. கத்தோலிக்கர்களை ஏமாற்ற அரசு நடத்தும் நாடகம் என சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. கோட்டபயவின் ஆலோசனையில் சஹ்ரானுக்கு குண்டுகள் வழங்கப்பட்டன. ஜேர்மனிக்கு பயணமான விஜித ஹேரத். அரசாங்கத்தவரால் ஏற்பட்ட நட்டத்தை பொதுமக்கள் மீது சுமத்துவது சட்டவிரோதமானது. சஜித் குற்றச்சாட்டு. தனி சிங்கள மொழியில் வவுனியாவில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். சீற்றமடைந்த ரவிகரன் எம்பி. 2024 293 குடும்பங்களின் பூர்வீக காணிகளை சுவீகரித்து வன இலாகா. நெல்லியடிக்கு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் விஜயம். புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம், ஆயிரக்கணக்கான கையொப்பங்கள் நாளை நீதியமைச்சுக்கு சமர்ப்பிப்பு. சுரேஷ் சாலவியின் மின்னஞ்சல் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ய சிஐடி தீர்மானம், தீவிரமாகும் விசாரணை. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அரசாங்கம், துஷார இந்துனில். கச்சதீவு திருவிழா, யாழ் மாவட்ட செயலகத்தின் விசேட வழிகாட்டல்கள். பொடி லெஸ்ஸியை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக சிஐடி அதிகாரிகள் இந்தியாவிற்கு பயணம். சாவகச்சேரி நகரசபையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம். அனுமதி பத்திரங்கள் மற்றும் கொடுப்பனவு பத்திரங்களின் கீழ் காணிகளை அபிவிருத்தி செய்து பயன்படுத்தி வரும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அந்த காணிகளின் முழு உரிமையை வழங்கும் உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாளை அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு அனுராதபுரம் கொரகவெவ வடமத்திய மாகாண சபை மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. 1935 ஆண்டின் 19ஆம் இலக்க காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் காணிகளை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு அந்த காணியின் மீதான முழுமையான உரிமை இல்லாத காரணத்தினால் அதனை மனித தேவைகளுக்கு அல்லது பொருளாதார அபிவிருத்திக்கு பயன்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களில் உள்ள நிபந்தனைகளை நீக்கி 1947 ஆண்டின் 8ஆம் இலக்க அரச காணிகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு இணங்க அவற்றுக்கு பதிலாக பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்படும். தங்கள் விருப்பத்தின் பேரில் அனுமதி பத்திரங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பவர்களுக்கு இந்த புதிய ஹிமிகம பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்பட உள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 500 பயனாளிகளுக்கு நாளை அந்த அளிப்பு பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தின் சுமையை மின்சார நுகர்வோர் மீது சுமத்துவது சட்டவிரோதமான செயலாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விசேட உரையொன்றின் போது இவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான தகவல்களை ஐக்கிய மக்கள் சக்தி வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அரசாங்கத்தின் பொறுப்புள்ள தரப்பினர் இப்போது மக்கள் முன்பாக இந்த நிலக்கரி தரமற்றது என கூறி வருகின்றனர். இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின் உற்பத்தி செயல்முறை உரிய செயற்திறனை காட்டாது காணப்படுகின்றது. இந்த தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டால் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படும் போக்கு அதிகரித்துள்ளது. இதனால் உருவாகும் சாம்பல் அளவு 2 மடங்கு அதிகரித்து இருக்க வேண்டிய 11 தொடக்கம் 15% என்ற அளவிலிருந்து 21% வரை அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த சாம்பல் வெளியேற்றத்தால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றன. எதிர்வரும் 2 தொடக்கம் 3 மாதங்களில் மேலும் 15 முதல் 16 நிலக்கரி கப்பல்கள் இறக்குமதி கொண்டுவரப்பட உள்ளன. தரமான நிலக்கரி இறக்குமதி செய்யாமல் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்துவதால் உற்பத்திக்கு தேவையான மெகாவாட் அளவு குறைந்து மின்சாரத்துக்கு ஏற்படும் தட்டுப்பாட்டை ஈடு செய்ய எரிபொருள் மின் நிலையங்களை நாட வேண்டியுள்ளதால் நாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் மின் நுகர்வோருக்கும் பாரிய பணநட்டம் ஏற்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு மின்சார சட்டத்தின் 30வது பிரிவின்படி வினைத்திறனான மின் உற்பத்தி மூலம் மட்டுமே மின்சார நுகர்வோரிடம் கட்டணம் அறவிட முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மின்சார நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும். இந்த தரமற்ற நிலக்கரியால் ஏற்படும் நஷ்டகரமான ஒழுங்கீனமான மின் உற்பத்தி காரணத்தால் ஏற்பட்ட பெரும் நிதி நஷ்டத்தை நாட்டின் சுமார் 75 லட்சம் மின் நுகர்வோரிடமிருந்து அறவிட அரசாங்கத்திற்கோ பொது பயன்பாடு ஆணைக்குழுவிற்கோ எந்த வகையிலும் முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரை பயன்படுத்தி ஏற்பட்ட நஷ்டத்தின் சுமையை மின்சார நுகர்வோர் மீது சுமத்துவது சட்டவிரோதமான செயலாக அமைந்து காணப்படுகின்றன. முறைமையில் மாற்றம் கொண்டு வருவதாக வாக்குறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று தரமற்ற நிலக்கரியை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏற்பட்ட இந்த நட்டத்தில் இழந்த பணத்தால் பாடசாலைகள் வைத்தியசாலைகளை நிர்மாணித்திருக்க முடியும். வறிய மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்திருக்கும். புதிய தொழில்களை ஆரம்பித்து அவற்றை முன்னேற்ற முடிந்திருக்கும். ஆனால் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்த அரசாங்கம் மிகவும் ஊழல் நிறைந்த தரமற்ற நிலக்கரை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாட்டையும் மக்களையும் ஏமாற்றியுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார்.
செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பூர்வீக காணிகள் 2024 வர்த்தமானி அறிவிப்பு செய்யப்பட்டு வனவள திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கடந்த கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட வனவள திணைக்களத்தின் கீழ் உள்ள குளங்கள் மற்றும் காணிகளின் விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வீரமாணிக்க குளம், முசல்குத்தி குளம் ஆகிய கிராமங்களில் 1977 ஆண்டு மக்கள் குடியமர்த்தப்பட்டனர். பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீண்டும் திரும்பி வந்து மீள குடியமர சென்ற நிலையில் அங்கு வனவள திணைக்களம் தடை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான முடிவினை இன்று எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த செட்டிக்குளம் பிரதேச செயலாளர், குறித்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் என 293 குடும்பங்கள் அங்கு மீள குடியமர்த்துவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அவர்களில் பலர் காணிக்குரிய ஆவணங்களையும் வைத்துள்ளனர். அந்த வகையில் மொத்தமாக 672 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு நாம் கோரியிருந்தோம். அந்த காணிகளுக்குள் இடிந்த நிலையில் உள்ள கிணறுகள் உள்ளது. பழைய பாடசாலைகள் இருந்தமைக்கான சான்றுகள் உள்ளன. இடிபாடடைந்த கட்டடங்கள் உள்ளது. இந்த காணிகளை விடுவிக்க முடியும் என தெரிவித்திருந்த வனவள திணைக்களம் கடந்த 2024 ஆண்டு அவற்றை வர்த்தமானி அறிவிப்பு செய்து கையகப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தரும் குடியேற்ற உத்தியோகத்தரின் பங்களிப்புடனே இது வர்த்தமானி அறிவிப்பு செய்துள்ளதாக வனவள திணைக்கள அதிகாரி தெரிவித்தார். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை என பிரதேச செயலாளர் மறுத்திருந்ததுடன் எமக்கு எந்த ஒரு விடயமும் தெரியப்படுத்தப்படவில்லை என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த காணி தொடர்பில் செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் வனவள திணைக்கள அதிகாரிகள் இணைந்து பிரிதொரு நாளில் கலந்துரையாடி முடிவினை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழுவால் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கடந்த கூட்டங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டதற்கமைய வனவள திணைக்களத்தின் கீழ் உள்ள 17 குளங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் 24 குளங்கள் தொடர்பாக திணைக்களம் கள ஆய்வு செய்து வருவதாகவும் 5 குளங்களை விடுவிக்க முடியாது என திணைக்களத்தினால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற நிலையில் குறித்த கூட்டத்தில் நீண்ட நேரமாக மொழிபெயர்ப்பின்றி தனி சிங்கள மொழியில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இந்நிலையில் சீற்றமடைந்து சபையில் எழுந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இத்தகைய முறையற்ற செயற்பாட்டிற்கு தமது மிக கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டார். குறித்த வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உத்தியோகர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர்களில் பெருமளவானவர்கள் தமிழ் பேசுபவர்கள் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது சுட்டிக்காட்டினார். எனவே இவ்வாறான முறையற்ற விதத்தில் மொழிபெயர்ப்பின்றி நீண்ட நேரமாக சிங்கள மொழியில் கலந்துரையாடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு தமிழ் மொழி மூலமான மொழிபெயர்ப்பையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது கோரினார். அதற்கமைய அதனைத் தொடர்ந்து குறித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மொழி மூலமான மொழிபெயர்ப்புகளுடன் சீராக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஒன்றியங்களின் அழைப்பு ஏற்று அங்கு உரையாற்றச் சென்ற நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தமிழ் மாணவர்கள் அமைப்புகள் முன்னெடுத்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நாமல் ராஜபக்சவின் ஆளுமைக்கு முன்னால் நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்கும் திராணியற்ற தமிழ் மாணவர் அமைப்புகளே இந்த எதிர்ப்புகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆக்ஸ்போர்ட் ஒன்றியத்தின் தலைவியின் கூற்றுப்படி நாமல் ராஜபக்சவுடன் விவாதிப்பதற்கும் கேள்விகளை எழுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் தமது பாதுகாப்பை காரணம் காட்டி அவர் முன்னால் நேரடியாக கேள்வி கேட்க தமக்கு முடியாது என தமிழ் மாணவர் அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் நாமல் ராஜபக்சவின் ஆளுமைக்கு முன்னால் முதுகெலும்புடன் நின்று பேச இவர்களுக்கு முடியாது என்று உறுதியாகியுள்ளதோடு சுதந்திரமான பேச்சு மற்றும் விவாதங்களுக்கு புகழ்பெற்ற இத்தகைய சர்வதேச பல்கலைக்கழகங்கள் பிரிவினைவாத தமிழ் மாணவர் அமைப்புகளின் அழுத்தங்களுக்கு பணிந்து தமது கலாச்சாரத்தை காட்டிக் கொடுத்தமை வருத்தத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்த சரத் வீரசேகர, இது கத்தோலிக்க திருச்சபையையும் ஈஸ்டர் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவதற்காக அரசாங்கம் ஆடிய ஒரு நாடகம் என சாடினார். விவசாயிகளின் சாபம் மற்றும் நிலக்கரி மோசடிகளில் சிக்கியுள்ள அரசாங்கம் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே சுரேஷ் சாலைவை கைது செய்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். 2018 சாலை சக்ரானை சந்தித்ததாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என்றும் அந்த காலப்பகுதியில்
சுரேசாலை மலேசியாவிலும் இந்தியாவிலும் பணியாற்றி வந்தமையால் அவர் இலங்கையிலே இருக்கவில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். அத்துடன் ரணில் விக்ரம்சிங்கே நியமித்த குழுவும் அசாத் மௌலானாவின் குற்றச்சாட்டு பொய் என்பதை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் சிறந்த புலனாய்வு அதிகாரியான சாலேவை சிறையில் அடைத்துவிட்டு தாக்குதலுக்கு நிதியுதவி செய்த இப்ராஹிம் போன்றவர்களையே வெளியே நடமாட விடுவது நியாயமற்றது என அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காகவே செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் டயஸ்போராவுக்கு நோகும் என்பதால் ஜனாதிபதி இன்று ரணபிருவா என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை என்றும் சுதந்திர தினத்தில் ராணுவ தளபாடங்களை காட்சிப்படுத்தாததற்கும் இதுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச மற்றும் உள்நாட்டு சூழ்ச்சியாளர்களின் சொற்களை கேட்காமல் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை வென்று ஈழ கனவை தகர்த்த காரணத்தினாலேயே ராஜபக்ச குடும்பத்தினர் மீது சர்வதேசமும் டயஸ்போராவும் இன்றும் வைரம் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறான பிரிவினைவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு பணியாமல் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் போன்ற நிறுவனங்கள் எதிர்காலத்தில் தமது கொள்கைகளை நிலைநாட்ட வேண்டும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சாவகச்சேரி நகரசபையில் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் புதிய சட்ட வரைவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் வகையிலும் அமைந்துள்ள தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும். அத்துடன் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவையும் அரசு மீளப்பெற வேண்டும். அடிப்படையில் எவ்விதமான பயங்கரவாத தடுப்பு சட்டமும் நாட்டுக்கு தேவையில்லை என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கொடூரமான இச்சட்டத்தின் பாதிப்புகளை மக்கள் நேரடியாக அனுபவித்துள்ளதன் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் முன்வைக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. சாவகச்சேரி நகரசபையின் மாதாந்த அமர்வு அதன் தவிசாளர் ஸ்ரீ பிரகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. சபையின் உப தவிசாளர் ஞாகிஷோர் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு எதிரான இந்த பிரேரணையை சபையில் முன்வைத்து உரையாற்றினார். இதன்போது நிகழ்ச்சி நிரலில் இடம்பெறாத ஒரு விடயத்தை சபையில் விவாதிக்க கூடாது என தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் தமது கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். எனினும் 3 உறுப்பினர்களை தவிர்த்து சபையில் இருந்த ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவுடன் அந்த பிரேரணை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டமே உருவாக்கப்படும் PSTA சட்டமோ எதுவும் எமக்கு வேண்டாம் என்ற கோரிக்கையுடன் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் கையெழுத்து போராட்டத்தின் ஆவண கையெழுப்பு நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள அமைப்பின் சேகரிப்பு மத்திய நிலையத்தில் கையளிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தினை முற்றாக நீக்க கோரியும் புதிய சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்களை பிராந்திய சேகரிப்பாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நிகழ்வும் ஊடக சந்திப்பும் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் இன்று வேலன்சுவாமி தலைமையில் இடம்பெற்றது. கடந்த 14/2/2026 முதல் 25/2/2026 வரையான காலப்பகுதியில் கிழக்கின் மட்டக்களப்பு, அம்பாறை, திருமலை ஆகிய மாவட்டங்களின் வடக்கின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் பொது அமைப்பினராலும் நிறுவனங்களாலும் சேகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கையொப்பங்களின் பட்டியலை இதன்போது கையளிக்கப்பட்டது. புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம் என்று வலியுறுத்தல் கோரிக்கையை முன்னிறுத்தும் இந்த போராட்டம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவ்வமைப்பின் பிரதிநிதிகள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் உட்பட அனைத்து அடக்குமுறை சட்டங்களும் ரத்து செய்யப்படும் என்று இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது தெளிவாக கூறியிருந்தது. இருப்பினும் PTA ஒழிப்போம் என்ற போர்வையில் தற்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு முன்வைக்கப்பட்டமை மக்கள் விரோதமாகவும் எதிரான செயலாகவும் இருக்கின்றது. PTAயின் கீழ் பல ஆண்டுகளாக நியாயமற்ற வகையில் பலர் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட நபர்கள் பலர் இருந்தாலும் அவர்கள் அனுபவித்த அநீதிகளுக்கு சமூக அல்லது சட்ட ரீதியான இழப்பீடுகள் ஏதும் கிடைக்கவில்லை. இந்த சட்டங்கள் வரலாறு முழுவதும் மக்களை மிரட்டவும் அடக்குமுறைக்கான கருவிகளாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதே நேரம் PSTA நிறைவேற்றப்பட்டால் சாதாரண குடிமக்களின் கருத்து சுதந்திரம், எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை மற்றும் தனியுரிமை என்பன கடுமையாக கட்டுப்படுத்தப்படும். எனவே இந்த சட்டவரைவு குறித்து நீதியமைச்சுக்கு எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைக்கும் வகையில் எதிர்வரும் 27ஆம் தேதி சேகரிக்கப்பட்ட கையொப்பங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள 20 நகரங்களின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நெல்லியடி நகரமும் மானிப்பாய் நகரமும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இதற்கான கள ஆய்விற்காக மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் இன்றைய தினம் நெல்லியடி பேருந்து தரிப்பிடம் உட்பட நெல்லியடி நகரை நேரடியாக பார்வையிட்டு வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளர், நெல்லியடி வர்த்தகர் சங்க பிரதிநிதிகள் உட்பட பலருடன் நெல்லியடி நகர அபிவிருத்தி தொடர்பாக ஆராய்ந்துள்ளார். இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நெல்லியடி பேருந்து தரிப்பிடம் அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது. அமைச்சரின் முன்னாயத்த ஆய்வில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களான கணேசுருவன், நிதர்சன், கபியரசி, வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரஜாசக்தி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று ஜெர்மனிக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சர் விஜித ஹேரத் ஜெர்மன் ஆசிய பசிபிக் வணிக சங்கத்தின் 152வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அதோடு இந்த நிகழ்விலும் உரையாற்ற உள்ளார். வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தொடர் கூட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகராஜ் உட்பட குழுவினர் இன்று நுவரெலியா சேத்தாலிய சீதைமன் ஆலயத்திற்கு விஜயம் செய்து விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். உலங்கு வானூர்தி மூலமாக புலனறுவையிலிருந்து நுவரெலியா மாநகர சபை பொது விளையாட்டு மைதானத்திற்கு சென்று இறங்கிய சுவாமிகள் உட்பட குழுவினரை நுவரெலியா மாநகர சபை முதல்வர் உபாலி வணிகசகர மற்றும் பிரதி முதல்வர் சட்டத்தரணி சிவன்ஜோதி ஜோகராஜ உள்ளிட்ட மாநகர சபை குழுவினர் வரவேற்றனர். அங்கிருந்து சுவாமிகள் நுவரெலியா பதுளை பிரதான வீதியூடான வாகன பேரணி மூலமாக சேத்தாலிய சீதையம்மன் ஆலயத்திற்கு பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் அழைத்துச் செல்லப்பட்டார். ஆலயத்தின் நிர்வாக சபை தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்கள் பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து வரவேற்றனர். இதன்போது சுவாமிகளுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க, நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி மற்றும் பொதுமக்களும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். சுவாமி ஆலயத்தில் நாள்தோறும் முன்னெடுக்கப்படுகின்ற அன்னதானத்தினை ஆரம்பித்து வைத்ததுடன் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். தொடர்ந்து சீதையம்மன் ஆலயத்தின் பிரதம குருக்கள் ரஜீவன் தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகளை முன்னெடுத்தார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவானது யாழ் மாவட்ட செயலரின் ஒருங்கிணைப்பின் கீழ் 2026 பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளது. யாழ் ஆயர் இல்லம், இலங்கை கடற்படை, இந்திய தூதரகம், நெடுந்தீவு பிரதேச செயலகம் மற்றும் ஏனைய திணைக்களங்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் இவ்விழா குறித்து யாழ் மாவட்ட செயலகம் முக்கிய அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளது. 27/2/2026 அன்று காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிகட்டுவான் வரை அரச மற்றும் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடும். குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து கச்சதீவுக்கான படகு சேவைகள் 27/2/2026 அன்று காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இடம்பெறும். குறிகட்டுவானிலிருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணமாக 1200 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழுவாக உள்ளது தனிப்பட்ட ரீதியிலோ படகுகளில் பயணிக்கும் பக்தர்கள் தமது முழுப்பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் படகு விவரங்களை 2 பிரதிகளில் கொண்டு வருவது கட்டாயமாகும். வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் வருவோர் தத்தமது பிரதேச கடற்படை முகாம்களில் பயண பாதுகாப்பு அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் 27/2/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னதாக கச்சதீவை வந்தடைய வேண்டும். விழாவில் கலந்து கொள்ளும் யாத்ரீகர்களுக்காக 28/2/2026 அன்று காலை உணவு மட்டும் வழங்கப்படும். ஏனைய நேரங்களுக்கான உணவை யாத்ரீகர்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். கச்சதீவு பகுதியில் உணவுகளை சமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. கச்சதீவு புனித பூமியாக கருதப்படுவதால் அங்கு மதுபானம் கொண்டு செல்வது, அருந்துவது மற்றும் புகைப்பிடித்தலாகவே முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவர திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதித்திட்டம் ஒன்று இருந்ததாக இன்று வரை ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சதித்திட்டத்தின் அடிப்படையில் அக்காலத்தில் உருவாக்கப்பட்ட இனமத மோதல்களின் பின்னணியில் கோட்டாபயவுக்கு நெருக்கமாக இருந்த மூவர் அதன் கள செயற்பாடுகளை முன்னெடுத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவர்களில் ஒருவரான அக்கால ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய கபில ஹேந்த விதாரண மற்றும் ஒருவர் கோட்டாபயவின் நெருங்கிய சகா சுரேசாலே. இவர்களின் கருத்தியல் வழிகாட்டியாக தன்னை தீவிரவாதம் தொடர்பான நிபுணர் என அறிமுகப்படுத்திக் கொள்ளும் கனடாவுக்கு செல்ல தடை செய்யப்பட்ட ரோஹன் குணரத்னவும் இந்த திட்டத்தில் இருக்கின்றார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையில் சாலை சாட்சி கூண்டில் அல்லாது குற்றவாளி கூண்டில் இருக்க வேண்டும் என பல தரப்புகள் வலியுறுத்தி வந்துள்ளன. சாலை தொடர்பான முக்கிய சாட்சிகள் தற்கொலை தாக்குதல்தாரி சக்ரானின் மனைவியின் வாக்குமூலங்களில் வெளிப்படையாக தெரிவிக்கப்படுகிறது. அபிஹிந்த என்ற பெயரில் சக்ரானுடன் தொடர்பில் இருந்த சந்தேக நபர் சுரேசாலே என ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் விசாரணைகளில் சந்தேகப்படுவதாகவும் கூறப்படுகிறது. சக்ரான் உள்ளிட்ட குழுவுக்கு 2010 முதல் பாதுகாப்பு அமைச்சின் ரகசிய கணக்குகள் மூலம் நிதியுதவி மற்றும் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் வழங்கப்பட்டன. தற்கொலை தாக்குதலுக்கான வெடிப்பொருட்கள், இலக்கு இடங்கள் மற்றும் திகதிகள் ஆகிய கோட்டபய ராஜபக்சவுக்கு அறிந்தே அனுப்பப்பட்டுள்ளன. சாலே மற்றும் ரோஹான் குணரத்ன கும்பல் சிறிசேனவின் நம்பிக்கைக்குரியவரான நிலந்த ஜெயவர்த்தனவை பயன்படுத்தினர். நிலந்த மூலம் அவர்கள் சிறிசேனவுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தனர். அதாவது தாக்குதல் வெற்றி பெற உதவி செய்தால் அதை தொடர்ந்து ஏற்படும் குழப்பமான அரசியல் சூழ்நிலையில் கோட்டபய அரசாங்கத்தில் நிரந்தர பிரதமராக சிறிசேன நியமிக்கப்படுவார். சலை கொடுத்த கயிற்றை விளங்கிய சிறிசேன ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பு தந்திரமாக இந்தியாவிற்கு பின்னர் சிங்கப்பூருக்கும் சென்றார்.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேசாலை பயன்படுத்திய கணனிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல் தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகளை விரிவாக ஆய்வு செய்ய புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ளனர். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சதி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகுட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு நேற்று காலை 8:10 மணியளவில் சுரேசாலை பணிக்கு சென்று கொண்டிருந்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவரை தொடர்ந்து CID தலைமையகத்திற்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்று விசாரணைகளை ஆரம்பித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தும் அவர் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 ஆவணப்படத்தில் ஆசாத் மௌலானா வெளியிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ராஜபக்சவினரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களுடன் இணைந்து சதி செய்தாரா என்பது குறித்தும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஏற்கனவே இத்தாக்குதல் தொடர்பாக நௌபர் மௌலவி உள்ளிட்ட 25 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான நிலையில் கோட்டை நீதிமன்றத்தில் CID-யினர் சமர்ப்பித்த ரகசிய அறிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த அதிரடி கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சுரேசாலைவின் கைதை தொடர்ந்து இத்தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் சில முக்கிய மற்றும் பலம் வாய்ந்த நபர்கள் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கையை தாக்கிய டித்பா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் ரைந்தபுல ஹக்களை பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் இடம்பெயர்ந்த 23 குடும்பங்கள் இன்றும் அடிப்படை வசதிகளின்றி தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு பல மாதங்கள் கடந்த போதிலும் தமக்கான நிரந்தர தீர்வு எட்டப்படாமை குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும் கவலையை வெளியிட்டுள்ளனர். தற்போது இவர்கள் வசித்து வரும் தற்காலிக கூடாரங்கள் நுவரெலியாவின் கடும் குளிர் மற்றும் அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மையற்றவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் கூடாரங்களுக்குள் நீர் கசிவதாலும் மின்சார வசதி இல்லாமையினாலும் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் சொல்லனா துயரங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இப்பகுதியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பல மைல் தூரம் நடந்து சென்று நீரை பெற்றுக்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது. அத்தோடு 23 குடும்பங்களுக்கென பொதுவாக 5 மலசல கூடங்கள் மாத்திரமே காணப்படுவதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மாறுபட்ட வானிலை மாற்றங்களால் பல்வேறு தோல் நோய்கள் பரவி வருவதாகவும் முறையான மருத்துவ வசதிகளோ சுகாதார பாதுகாப்பு தமக்கு கிடைக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். எமது அவலநிலை குறித்து பலரிடம் முறையிட்டும் இதுவரை எவ்வித பயனும் கிடைக்கவில்லை. எமக்கென ஒரு எதிர்காலம் இருக்குமோ என்று தெரியவில்லை என தெரிவிக்கும் இம்மக்கள் தமது வீடுகளை புனரமைக்க அல்லது நிரந்தர வீடுகளை பெற்றுக் கொடுக்க அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக முன்வர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்திற்குள் 3 பிரதான ஊழல்களில் சிக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தரமற்ற நிலக்கரியால் நுரைச்சோலை மின் நிலைய உற்பத்தி குறைந்துள்ளது. இதனை ஈடு செய்ய டீசல் மின் நிலையங்களை பயன்படுத்துவதால் நாட்டுக்கு சுமார் 3026 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய மார்ச் மாதம் முதல் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதிகாரிகளின் தவறுக்கு அப்பாவி மக்கள் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பினார். அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் தோல்விகளை மறைக்கவே முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி அரசாங்கம் தற்போது கைது செய்துள்ளது. 2025 ஏப்ரல் 21க்குள் உண்மையான சூத்திரதாரியை பிடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இப்போது மக்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த கைதுகள் ஒரு ஊடக நாடகமாக அரங்கேற்றப்படுகின்றன. நெல்லுக்கு 120 தொடக்கம் 130 உறுதிமொழி விலை அறிவிக்கப்பட்டாலும் நடைமுறையில் விவசாயிகள் 80 தொடக்கம் 85 ரூபாய்க்கே நெல்லை விற்க வேண்டியுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபை ஒதுக்கப்பட்ட நிதியில் வெறும் 2.5% மாத்திரமே நெல் கொள்வனவு செய்துள்ளது. இதனால் விவசாயிகள் தனியார் மில் உரிமையாளர்களிடம் ஏமாற்றப்படுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வித டீல் அரசியலிலும் ஈடுபடாத தூய்மையான கட்சி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள எரிசக்தி அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து நிலக்கரி விலை மனுவை ரத்து செய்யுமாறு அவர் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பொடிலேசி என அழைக்கப்படும் ஜனித் மதுசுங்கவை அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு நேற்று பிற்பகல் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொடிலேசி சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு சென்ற குற்றச்சாட்டில் இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்நாட்டு சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட உள்ள சந்தேக நபரை நாட்டிற்கு அழைத்து வரவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
காணி முரண்பாட்டினால் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தின் போது மூத்த சகோதரனால் தமது இளைய சகோதரனை கருவாப்புல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் எல்பிட்டிய படுவன்கேன பொல்கஸ்தவத்த பகுதியில் இன்று முற்பகல் 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் இருவரினது வீடுகள் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகிலே அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காணியை அளவிடுவதற்காக நில அளவியாளர்கள் வந்து அளவீட்டு பணிகளை முடித்துச் சென்றதன் பின்னரே காணி தொடர்பில் இருவருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது உயிரிழந்தவர் மீது கருவாப்புல்லால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்குள்ளான நபர் கீழே விழுந்துள்ளார். அதன் பின்னரே குடும்பத்தினர் இணைந்தவரை உடனடியாக எல்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் 73 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையாவார். இச்சம்பவம் தொடர்பான சந்தேக நபரை கைது செய்வதற்காக எல்பிட்டிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மலர்ச்சாலை ஒன்றை நடாத்தும் போர்வையில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட இருவரை பாணந்துறை வடக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். இது பாணந்துறை வடக்கு பிரதேசத்தில் இயங்கி வந்த பிரபலமான மலர்ச்சாலையாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த மலர்ச்சாலையின் உரிமையாளரான மகனும் அவரது தாயாரும் 21 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மகனுக்கு 39 வயது எனவும் தாயாருக்கு 69 வயது எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். சந்தேக நபர்கள் இன்று பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த மரைக்காயர்பட்டினம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த உயரக முந்திரி பருப்புகளை போலீசார் இன்று பறிமுதல் செய்துள்ளனர். கடத்துவதற்காக தயாராக இருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட சாக்கு மூட்டைகளில் இருந்து குறித்த முந்திரி பருப்பின் பெறுமதி இந்திய ரூபாயில் சுமார் 15 லட்சம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபைபர் படகு, 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 4 சக்கர வாகனங்கள் ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மரைக்காயர்பட்டினம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு பொருட்கள் கடத்தப்பட உள்ளதாக கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் ஜீவமணிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். வாகனங்களிலிருந்து படகிற்கு முந்திரி மூட்டைகளை மாற்றிக் கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றனர். அப்போது இருவர் கடலில் குதித்து தப்பினர். மரைக்காயர்பட்டினத்தைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் போலீசாரிடம் சிக்கிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட முந்திரி மூட்டைகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தும் மண்டபம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபரிடம் கியூ பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடாத்தி வருவதுடன் தப்பியோடிய நபர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகள் இலங்கைக்கு மிக அருகில் உள்ளதாகவும் தனுஷ்கோடி, மண்டபம், வேதாளை, மரைக்காயர்பட்டினம் போன்ற பகுதிகளில் இருந்து கஞ்சா, பீடி இலை, கடலட்டை, முந்திரி, சமையல் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.